And இந்த தருணத்தில் I'm going to welcome our technical team. முதல்ல இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய அழகான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளுடைய DOP ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட may I please request George Williams sir to join us on stage. Join us in a while. Okay. And our art director Kiran sir, மிகப்பெரிய கைத்தட்டலோட கிரண் சார் இந்த மேடையில வெல்கம் பண்ணலாம். ரொம்ப அழகான விஷயங்கள் என்டையர் டீம் உங்களுடைய அந்த உலகத்தை பத்தி நீங்க உருவாக்கின அந்த உலகத்தை பத்தி சொன்னாங்க. அழகான யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் about வாவாதியார். Can we have the mic please? Mic number 4. Thank you. Mic number 4, please. On. Abel, come on. Don't need it. சார் கை தட்டா பேசுவாரா சார்? கை தட்டா மைக்கு வேலை செய்யுமா தெரியல சார். லேடி ஆண்டாவோட புது ரூல்ஸா இருக்கு. நல்லா கை தட்ட நல்லா விசுக்காரு. மேல உட்கார்ந்துருக்க பாய்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வரும் பாருங்க சார். இப்போ பாருங்க கிரண் சார் இப்போ வரும் பாருங்க. சரி எப்படி சொன்னல? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னாக்கா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து அந்த படத்தில் இருக்கிற ஒர்க்ஸ் நிறைய கிடைக்க அந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது மாதிரி இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தோட எல்லா ஃப்ரேமுமே டாஸ்க் வச்சு ஏதோ ஒரு வேலை வச்சு அந்த டேரக்ட் நான் பசங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் பண்ண ஒர்க்கை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தா என்னோட சினிமாட்டோகிராஃபர் ஜார்ஜுக்கு எனக்கு தேங்க்ஸ் பண்ணுற ஒரு ஒர்க்கில் இருந்து வரலைன்னா அப்புறம் நான் என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லாமல் பணத்தை வாரி கொடுத்த என் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் பண்ணோம். டார்லிங் ஞானராஜ் அவர்களுக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணுன்னாக்கா நான் முதல் நாள் ஒரு கெட்டப் பண்ணிட்டு வந்திருந்தாரு நம்ம ஹீரோ. அந்த கெட்டப் நான் பார்த்துட்டு போது பயங்கரம் ஷாக்காக இருந்தேன். ஏன்னா அந்த வாத்தியாரை திருப்பி பார்த்தா மாதிரி இருந்துச்சு எனக்கு நேராக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் சார் உங்களை கேட்கணும். சார் காதலும் கடந்து போகும்ல வந்து ஒரு கேமியோ பண்ணிருக்கீங்க. இதுலயும் ஒரு கேமியோ இருக்கா சார்? நினைச்சேன் ஆனா ஒரு ஆர்டரேஷன் மட்டும் போதும் சொல்லிட்டாரு. சார் இந்த படத்துல உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கல, ஆனா ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது. ஆமா கண்டிப்பா. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ சோ மச் கிரண் சார். we love you. மனமார்ந்த நன்றிகள். தேங்க் யூ சார். எல்லாமே ஸ்பெஷலான கேரக்டர்ஸா இருக்கும். நம்ம இந்த சினிமால எவ்வளவு தூரம் இருக்க போறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனா வர நேரத்துல நம்மளுடைய கேரக்டர் பேசப்படணும் அப்படின்னு the finest characters சூஸ் பண்ணக்கூடிய ஷில்பா மஞ்சுநாத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். request Shilpa to please join us on stage. You're dazzling Shilpa. ரொம்ப அழகா இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். Everybody together and Shilpa walking on Vaavadiyar. How exciting was it? Thank you so much for having me here. Press, media, my director, co-directors, my co-actors, ellarukku vanakkam. Most of the movies inspire pannom, but Vaavadiyar lindu nariya eduthu poradhu irukku and it is differently flavored by our director Nalin Kumar Swami sir. So சின்ன வயசுல இருந்து நாங்க மூவிஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் from the childhood to what I am today, at least me. So Vaavadiyar is also getting into the right shoes and doing the right thing. So about talking about my co-actors, I want to talk firstly about my co-actor Satyaraj sir. It is amazing working with you. You are like a living legend, and you were relevant and loved by all the generations. Okay, now ungla kuda work பண்ணும்போது தான் அது how you're relevant to all the generations எனக்கு தோணுச்சு. And before my first shot in the movie was with you.
So I did my first director's kella kete. How is sir like short one or second time varlena tittiduvara abdiyella kete. Then they said no, he's very sweet, but he's on time. Short ready in sollodane he'll be like within seconds he's on the spot. So then I told my directors that sir konja 5 minutes munadi before you call Satyaraj sir, call me so that you have my first impression. So I've given my best. So it is up to you and the audience to say like how I've done. And our hero Karthi, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character personally what I thought was neenga vitta inda yaru kuda panna mudiyadu. Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you. Kriti, welcome to our Tamil industry. So you have a bright future ahead. You have done movies in other industries and you shine, but Tamil industry is different. Eppdina inga people take you to heart, and here it's not about a movie. Every character is a emotional, their reality, and it's a religion. So all the best for your journey. And the movie has come to this level. So idella munnadi eduthu poradhukku we have our amazing producers, that is Gnanavel Raja and our lovely lady Neha. Thank you for giving such films. And last but not the least, Nalan, I read something in the comment section. I had to tell that movie eppo release aga pogudhu, from that day Nalanukku promotion start aga pogudhu. So this is not said by me. This I read in one of the comments and I was like, wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Vavadiyar is for you. Thank you so much. Thank you Shilpa, thank you so much for joining us on stage. ஒரு வீரனாக ஒரு வீரனாக மாத்துறதே அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். அதை ஒவ்வொரு முறையும் ஒரு தனி ஜான்ராவாக நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது நம்மளுடைய ஸ்டண்ட் டைரக்டர் அனலரசு மாஸ்டர் தான். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். ஸ்டைல், ஸ்வாக் எல்லாமே நம்ம மாஸ்டருக்குள்ள இன்னைக்கு இருக்கு. அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். எவ்ரிபடி டுகெதர். வேற மாதிரி இருக்கீங்க இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய மேஜிக் பத்தி. ஏன்னா வாத்தியார் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு சீன்ல கொண்டு வரணும்னா அது அவ்வளோ பேஷனட்டா அவ்வளோ காதலோட படணும். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. தேங்க்யூ, பிரைஸ் அலாட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் சார் கூட பல படங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த படம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல், நிறைய விஷயத்த சொல்ல விரும்பல. ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் அந்த காலகட்டத்தில் நாங்களாம் பிறக்கல, அவருக்குள்ள வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு வந்து இந்த படம் மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அதை கார்த்திக் சாரை வந்து ஒரு தலைவராக வந்து நான் பல இடத்துல பார்த்து ரசித்தேன். எங்கள் அப்பா சொன்னதை நான் அப்படியே சாராகவே பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். இந்த விஷயங்கள் நான் வந்து சத்யராஜ் சார் கூட நிறைய பேசியிருக்கோம் பல தரல, இதெல்லாம் அது இருக்குது சார். ஸோ இப்படி ஒரு முக்கியமான படம் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து ஐ எம் பிளஸ்ட். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு கார்த்திக் சார் அண்ட் நலன் பிரதர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு மூமெண்ட்டையும். ஸோ பல ஸ்டேஜில் ஒரு சில ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி விஷயம் இது கிடையாது. உண்மையிலேயே என்னோட ஹார்ட்லேருந்து வர வார்த்தைகள். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான படம் என்னோட கெரியர்லையும். ஸோ எனக்கு கார்த்திக் சார் மறக்க முடியாத விஷயம் இருக்குது. ஒரு முக்கியமான சண்டை காட்சி, மோர் தென் ஒரு 100 பீப்புள்ஸ் கூட ஒரு முக்கியமான ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் ஒரு விஷயமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். ஸ்பாட்டில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு. சார் வந்து அப்பாட்ட கேட்டு வந்து நிறைய விஷயம் சொல்லுவார் சிவகுமார் சார்கிட்ட. ஸோ இது ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த ஃபைட் எடுக்கும் போது. அண்ட் நாட் ஓன்லி இந்த ஃபைட், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் சூன் எல்லாம் தேட்டரில் பார்க்க போகிறீங்க. அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு வாட் இஸ் இட் லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணது நீங்கள் தான் ஞானவேல் சார். நீங்களும் நேஹா மேடமெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஐ விஷ் இந்த படம் வெற்றிகரமாக உடனும் எல்லா முறை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி சார், தேங்க்யூ. இன்னைக்கு சினிமா தெரிஞ்ச யாருமே இவரை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஐகானிக்கான ஒரு டைலாக், என்ன ரங்கா ஜோக்க காட்டுறீங்களா அப்படின்னு அவர் சொன்னது பாத்தீங்களா? அவர் தாங்க அந்த பாடி லாங்குவேஜோட, என்ன ரங்கா ஜோக்கி காட்டுறீங்களா அப்படின்னு அவர் சொன்னதுதான் forever and ever ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜிஎம் சுந்தர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்து வெல்கம் பண்ணலாம் அந்த மேடையில. வாங்க சார். ஆசைப்பட்டுட்டாங்க சார். என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி மேடையில ஏறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து சாதனையாளர்கள்லாம் இங்க உட்காந்துருக்காங்க. சிவகுமார் சார் இருக்காரு, நம்ம ஹீரோ இருக்காரு கார்த்திக் சார். நான் வாத்தியாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆர் சாரை பத்தி நான் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது. இதை பத்தி ரொம்ப அதிகமா பேசியிருக்கோம் நான் சத்யராஜ் சார் கூட. நான் வாத்தியாரு அப்படின்னாவே சத்யராஜ் சார் வந்து பேசிட்டே இருப்பாரு எம்ஜிஆர் சாரை பத்தி. அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டர் வந்து போர்ட்ரேட் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐகான ஒரு லெஜண்ட கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. சார், ஆல் தி பெஸ்ட், யூ ஆர் டெஸ்டின்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எம்ஜிஆர் சார் வந்து போர்ட்ரேட் பண்ண சாதாரண மேட்டர் கிடையாது. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஜெஸ்டர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டா காஸ்டியூம்ல இருந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து கரெக்டா வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. நான் ஒன்றும் ஃபுல் படம் பார்க்கல, பார்த்துட்டு டெஃபினட்டா வந்து சந்தோஷப்படுவேன். நிறைய பேரை பத்தி இங்க பேசலாம், நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க, பெரிய விஷயம். நான் ஸ்டூடியோ கிரீன்ல வந்து இது 2வது படம் பண்றேன். ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம், நான் யாரையுமே விடலை. பட் எனக்கு பிடிச்ச டைரக்டர் நலன் சார். ஏன்னா அவர் தான் வந்து காதலும் கடந்து போகல வந்து என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த டைரக்டர் நலன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு, இந்த படத்துல எனக்கு கொடுத்தாரு. அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸ்கிரிப்ட் வந்து கார்த்திக் சார் படிச்சாராம், நம்ம ஹீரோ படிச்சிருக்காரு. படிச்சுட்டு யார் அந்த மணி சார் யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு. இப்போ நலன் சொன்னாரா நம்ம ஜிஎம் சுந்தர் சார் தான் பண்றாரு அப்படின்னு. இப்போ அவரா சரி ஓகே அப்படின்னாரு. கார்த்திக் சார் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு. என்னன்னா, சத்யராஜ் சார் வந்து என்னை வந்து பாரதி ராஜா சார்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு சத்யராஜ் சார் வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் ஆனந்தராஜ், நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் அவனும் கிளாஸ்மேட்டு. அதனால நான் உரிமையா சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ராஜா, நான் ஒரு நிமிஷம் கேட்டுறேன் ராஜா. சார், காதலும் கடந்து போகும் திரைப்படத்துல வந்து சிவாஜி சாரோடைய வாக் அது வந்து ஐகானிக்கா பண்ணீங்க. அப்ப டெஃபினெட்லி இந்த திரைப்படத்துல எம்ஜிஆர் சாரோடைய வாக்கும் நீங்க ஐகானிக்கா பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஒரு வாக் மட்டும் எங்களுக்காக சார். இல்ல அது வந்து கார்த்திக் சார் பண்ணிருக்காரு, நான் பண்ணல அது. அப்படிங்களா? ஆமா, அவர் தான் கரெக்டா பண்ணிருக்காரு. ஓகே, நீங்க படத்துல நீங்க பாருங்க. கண்டிப்பா சிவாஜி சார் மாதிரி பண்ணா நான் பண்ணி காமிக்கிறேன்.
நம்மளுடைய இந்த ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல திரைப்படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பூர்ணிமா டு ஜாயின் us. Purnima ma'am, working on a film like Vavadiyar is so beautiful. ஒரு பக்கம் அஃப்கோர்ஸ் ஸ்டைலிங் கார்த்திக் சார், அது ஒரு தனி மேஜிக். அந்த மேஜிக் எல்லாத்துலேயுமே இருக்கு அழகா. அதை தாண்டி வாத்தியார் அவர்கள் வந்து ஒரு சீனுக்கு கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஆனால் நம்ம கார்த்திக் சார் நிறைய திரைப்படங்களில் ஒரே அவுட்ஃபிட்டை தான் போட்டிருப்பாரு. போலீஸ் யூனிஃபார்ம்னா படம் முழுக்க போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அவரையும் இவரையும் அதை ஹவு டிட் தட் கொலாபரேஷன் ஹேப்பன், ஹவு டிட் தட் மேஜிக் ஹேப்பன்? Very good evening to all of you present here. Actually, I wasn't expecting to come on stage. We've had a crazy day. Come here for Nyanvelna, Karthina and all of you all. Archana, basically, the entire concept of this film, the entire credit should go to Nalan sir. It was his vision and ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு பியாண்ட் தி ஆர்டினரி புஷ் பண்ண முடியும். நிறைய பேர் சொன்னாங்க நலன் சாரோட ஒர்க் பண்ணிங்களா, எப்படி இருந்துச்சு, ஹவ் வாஸ் த ப்ரோசஸ்? பட் டு மீ ஃப்ரம் த டே ஐ மெட் ஹிம் அட் ஸ்டார்பக்ஸ் where he gave me his vision, I had the freedom to explore. He was not happy with the ordinary and he always said, ma'am, நீங்க quirky out of the box think பண்ணுங்க, பார்த்துக்கலாம். So that vision and that guts to make a film in his own world, I think that gave us the confidence. And also Karthina, he is somebody who has the attitude to carry off anything. So I think it was a collaborative kind of effort. Even be it Satyaraj uncle, his daughter, I mean the characters in the film, it was a beautiful process. ஏன்னா the director has a vision. எங்களோட வேலை வந்து அந்த விஷனை ரியல் ஆக்குறது தான், நாட் டு மேக் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனிதிங். அதில் ஒரு கோஷன் கிராக் பண்ணால் ஐ திங்க் வீவ் அச்சீவ்ட் இட். ஸோ ஐ ஹோப் வீவ் டன் ஜஸ்டிஸ். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா மேம் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் கண்டிப்பாக 12ஆம் தேதி டிசம்பர் தியேட்டர்ஸில் படம் வருது, பார்த்துருங்க. நீங்களும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு காலகட்டத்தில் டைட்டில் கார்டில் இவர் பேர் இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் பயந்தோம். ஆனால் இப்போ டைட்டில் கார்டில் இவருடைய பேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி முகத்தில் ஒரு பெரிய புன்னகை, ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுது. நான் இவரை பார்த்தா 100% ஹாப்பினஸ் வந்துருப்பா படத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாய் அவருடைய ஸ்மைல்லையும் இருக்கும், நம்ம ஸ்மைல்லையும் இருக்கும். Ladies and gentlemen, please put your hands together for the iconic Anand Raj sir. Everybody together. ஒரு பெரிய கைதட்டலோட நம்முடைய ஆனந்த் ராஜ் சார் இந்த மேடை. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், சொன்னா சத்யராஜ் சார் கோச்சுக்குவாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அடங்கொப்ப தாமரை பண்ணில தலைமுழுங்க. அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு. என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார் சுந்தர். அஃப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான். சிவராஜ்குமார் இல்லையா, அந்த கன்னட ஹீரோ இருக்கார்ல, அப்போ நானும் கிளாஸ்மேட் தான். அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்றேன், சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரி தான், இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான். இந்த கதையை ஏன் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பார்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்தில் யாரை பார்த்தேன்னு தெரியல, நான் வந்து சிவகுமார் அண்ணனை தான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையாக பார்த்தோம். அஃப்கோர்ஸ் என்னோட முதல் படமும் அவர் கூட தான். அதனால இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை
உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக. நான் டைரக்டர் நலன் பெரிய சார்கிட்ட நலன் பெரிய அவர்கிட்ட வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்று தான். இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க. இது வந்து போன எம்பி தேர்தல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஐ தேங்க் டு நலன் சார். இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கேட்கலாம், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. எனக்கு நிறைய ஆர்டிஸ்டை சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு 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 செல்லமாக ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. வீட்டுக்கு அனுப்புறீங்க, புரட்சி தலைவர் யூஸ் பண்ண கரலா கட்டையை தூக்குறீங்க, வண்டியில் எடுத்துட்டு போறீங்க, ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க, அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதனால ஐ தேங்க் டு சத்யராஜ் சார். அந்த கரலா கட்டையை நீங்க எல்லாம் பார்க்கணும். உண்மையை சொல்றேன், இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல. நான் ரெண்டு கையை வச்சுட்டு ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தேன் வீட்டில். ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச். அதை தூக்கி சுத்தி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது. ஸோ இன்னைக்கு சிவகுமார் அண்ணன் யோகா பண்ற மாதிரி அவர் மார்க் என்னன்னு சொல்லுவாங்க. அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விடா, டேய் எங்க வீட்டு போட்டோ கிட்ட கொடுத்துருக்கடா, நல்லா பாத்துக்கடா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நல்லா பாத்துக்கிறான்னு டோன்ட் வரின்னு. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள், அவரு ரொம்ப சுர வாசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா சந்தோஷம், வரலன்னாலும் சந்தோஷம். வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா 12th ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார், ஐ தேங்க் டு கார்த்திமா. தேங்க்யூ வெரி மச். அது வந்து கிவ் மீ a nice opportunity. எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது, வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசா இல்லை. ஸோ அதனால ஐ தேங்க் டு கார்த்திக். வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி. ஸோ இவராகட்டும், சூர்யாவாகட்டும், ஜோ சிஸ்டர் ஆகட்டும், தேங்க்யூ. நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட. தேங்க்யூ. இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. இதை வந்து பெருமையாகவும் சொல்றேன். சில நடிகர்கள் வந்து வயதாய் ஒதுக்கிட்டாங்க, அல்லது மறைந்த தலைவர். நாங்கெல்லாம் மறைஞ்சு போகலாம், இருக்கலாம், எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு, அது வாத்தியார் மட்டும்தான். அவர் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பாருன்னு நான் நம்புறேன். நாங்கெல்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த படத்துல பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும், இந்த படத்துல பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்ல இருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியர்ல. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை எல்லா தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரியசாமி சார் எடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஞானவேல் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அர்ச்சனா. சார் உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்படுறாரு சார், கேக்குறீங்களா? ஓகே, ரெடி? சொல்லுங்க. சொல்லுவாரு சார். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை
என்னை வாழ வைத்த தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன தம்பி ஆனந்தராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானே. அதாவது என்னுடைய நண்பர் நம்பியாருக்கு அப்புறம் வில்லன் நடிகர்கள்லயே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க. இந்த திரைப்படத்துல நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க. அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு அன்பு கட்டளை வந்து டாக்டர் இருந்து வந்திருக்கிறதால அப்ப ஷார்ட்டா சொல்லுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. அண்ணன் ஒருத்தர் இங்க உட்காந்துருக்காரு, சிவகுமார் அண்ணன், அவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதனாலதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு. என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது, நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன், என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேலே மாட்டிட்டேன். திரிசங்க மாதிரி நடுவில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களை விட 10 வயசு சின்னவன் அப்படின்னா இவங்களோட 10 வயசு பெரிய வேண்டிய மாதிரி. கார்த்தியை விட நான் வந்து ஒரு 15 வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, சத்யராஜ் சார் கை காட்டுறாரு, தலைவர் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சரி ஓகே, நான் உங்களை மரத்தை அடிச்சு விட்டுட்டேன், ஓகே விட்டுட்டேன். இன்னும் பெரிய நடிகருக்கு ரஜினி சார் என்னை பார்க்கும்போது கேட்டாரு, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அனந்தராஜன், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார், அதனால அப்படியே இருக்க சார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஞானவேல் சார் அங்கே உட்காந்து கமாண்ட் விட்டுட்டு இருக்காரு, பக்கத்துல சிரீஷ் வேற உட்காந்து இருக்கா, அதனால சிரீஷ் நான் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், ரொம்ப சந்தோஷம். இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா இந்த படம் பாருங்க, அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு, நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much. நன்றி சார். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கரலா கட்டு கேட்டு கொடுத்துருக்காரு சார். அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது இந்த பிள்ளை 66 பொங்கலுக்கு அன்பே ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த வாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1000ல் ஒருவன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலே சொல்றேனுங்க. ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கள்லாம் விட்டு போனா போதும் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு. வேற யாராச்சும் நடத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போனங்காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1000ல் ஒருவனை நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஓகே, நீங்க ப்ளே பண்றதுனால நானே சொல்லிடுறேன். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மை அப்படின்னு நம்மளுடைய வாத்தியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில தண்ணீரின் தன்மை போல் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு 100% ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சத்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆர் புரட்சி தமிழன் சத்யராஜ் சார். ஒரு பெரிய கைத்தட்டலோட எவ்ரிபடி டுகெதர். யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் கடமை. எந்த படம்? 1000ல் ஒருவன். இங்க நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாத்தியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல் ராஜா,
தம்பி கலையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் அண்ணன்னு சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணே. நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பேர் நான் எப்படி அண்ணன்னு சொல்றது? நலன் குமாரி சார் டைரக்டர், குமாரசாமி அவர்கள் டைரக்டர், அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர், நான் இந்த படத்துல வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுட்டாரு. கேட்டார், நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி இல்லைங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது பாருங்க. சார், நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்றேன், சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும். ஏய் துரைசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் தான்னா. ஏய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும். என் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுலேயே உங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்போ தலைவர் பேசுவார் வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது, மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாரன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கூடாது. படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அழுதுவார்கள். அவர்களை அழைக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் குடித்தது, உதிரம் கொறித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவராகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள், இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. என்ன நாடோடி மன்னன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னன். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறதில்ல, அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல கேட்டு சொல்றேன். இல்ல சந்திரோதயம் ஓகே, பரவாயில்ல, பொழைச்சு போங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. guys, I think for one moment சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். This is iconic sir. நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் ரசிகர் அப்படின்றது வேற லீக் சார். மன்னிக்கணும், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான்.
அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கரலாக்கட்டை கேட்டு கொடுத்துருக்காரு. சார் அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது கரலாக்கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியாரை பார்க்க தோட்டத்துக்கு போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, எப்போ வேணாலும் உங்களை வரேன் பார்க்குறேன் போகிறேன் அது போதும்ண்ணே. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னு. ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு புனையால் சுற்றி இருப்பாரு. பயங்கர வெயிட்னு அது. ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட், அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா சார். என்ன சார் இப்படி அனுமனுவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர், பக்கத்திலேயே வர முடியாது. நாங்க யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான கதை. 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாருங்க டேட்டோட 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பே. சத்தியமா தெரியல சார். எல்லா சார்பா தான் சார் சொல்றேன். இது வேற லீக் சார். இது மாதிரி வரவே முடியாது. எல்லா படத்து வசனம் தெரியும், மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறதுக்காக விட்டு வச்சுட்டு போறேன். ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த வாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1000ல் ஒருவன் கார்த்தி நடிக்கிறது. உண்மையிலே சொல்றேனுங்க, ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கள்லாம் விட்டு போனா போதும் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் நடத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போனங்காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1000ல் ஒருவனை நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? வேண்டாம் இல்ல, நல்ல சீனு நமக்கு ரொம்ப தூரம் வேண்டாம். 1000ல் ஒருவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலையை அடிச்சு போட்டு ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருவாங்க. விழுந்தோன்னா பொல்லாத அலை அப்படிம்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது. கப்பலுக்கு அடியில. ஓகே, மற்றவங்க எல்லாம் பேசணும். இத்துடன் எனது இல்ல ஐயா, வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வாங்க கண்ணு வாங்க. அங்க வரணுமா? சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார். சரி சரி. தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கண்ணா இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துன்னா அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவர். அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம், நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறது தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒன்று போதுண்ணே, எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ண்ணே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுண்ணே. தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ? அருமை. அப்புறம்
நான் கொடுத்த இந்த கடலா கட்டையை இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா வச்சிருக்கேண்ணா. ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்போ I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கழட்டுருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வெயிட் வைக்கலான்னு கொடுத்தேன்னே, தம்பி தப்பிச்சிட்டாப்லன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்துனீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கடலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா, கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிலம்ப சுத்தி பழகிட்ட, கத்திச்சண்டை எல்லாம் பழகிட்ட. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு. வாத்தியாரா, தேங்க்யூ வாத்தியாரா. ஒரு மனிதன் ஒரு வைபாக வாழ முடியுமா அப்படின்னா அதோ அந்த ரசிகர் அப்படிதான். தேங்க்யூ சோ மச் சத்யராஜ் சார் ஃபார் கிரியேட்டிங் an absolutely new vibe in this auditorium. இந்த அரங்கத்துக்கு நம்மளுடைய நிலைச்சு நிற்பாங்க. அப்படி எப்பவுமே நிலைச்சு நிற்கிற இசை நம்மளுடைய சனா அவர்களுடைய இசை. ஒரு மிகப்பெரிய கைத்தாட்டலோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நமக்காக இங்க ஸ்பெஷலா வருகை தந்திருக்கும் ஆர்டிஆர் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தாட்டல். Sir, may I please request you to join us on stage. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சினிமா ஜேர்னியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள், மோஸ்ட் செரிஷ்ட் டேஸ் வந்து நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது சிரித்து பியாண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவர் நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினை மீட் பண்ணுவோம் சூதுகவும் அப்போ. ஸோ அது ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்போயே ஃபீல் ஆச்சு, எனக்கு இது ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன். இந்த வாத்தியார் படம் நான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார்ட்டெல்லாம் பேசி தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல் எனக்கு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் ஹீ இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாத்தியார் ஃபீல் ஆச்சு. அண்ட்
அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, இது சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படி யூ ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான் வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அண்ட் சத்யராஜ் சார், அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறையா அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நலன்னு. ஸோ அப்படி இஃப் வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலயமா. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 days 4 days வந்து ஹிட் த ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு விஷ் யூ ஃபார் யுவர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா. அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய மென்டர் அண்ட் மியூசிக்கல் மென்டர், ஒரு ஹியூமனாக வந்து ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து எம்எஸ்வி ஐயா. அவங்களோட இசை வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது. அதில் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இசையை வச்சு புதுசாக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி நலன், கார்த்தி, ஸ்டுடியோ கிரீன் டீம், ஞானவேல் ராஜா சார் அவர்கள். என்னுடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் எங்கள் ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். ரஞ்சித், நலன், அப்புறம் கார்த்திக் சுப்பராஜ், வரிசையாக ஒரு 6-7 பேரோட நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் 6-7 ஃபிலிம்ஸு. இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது தவிர நான் அதிகமாக பேசியிருந்தேன். ஸோ என்னுடைய மியூசிக்கல் டீம், ரைட்டர்ஸ் விவேக், முத்தமிழ், அப்புறம் சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் 1 or 2 months பயங்கரமாக ஹசில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பாக நான் நன்றி அண்ட் உங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கர ஒரு எனக்கு செம வைப்பாக இருக்குது இந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அதே இது உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். பிடிச்சிருந்துன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னதுனால மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றியாகும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சனா சார். நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்வி ஐயாவுடைய மிகப்பெரிய ரசிகர் நீங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படத்தில் வாத்தியார் இஸ் சச் அ ஹியூஜ் ஸ்ட்ரிங் இன் தி என்டையர் ஃபில்ம். அப்படி இருக்கும்போது வாத்தியார் ஐயா அவர்களும் எம்எஸ்வி ஐயா அவர்களும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும்ல, தட் யூ கீப் ஹம்மிங். அதில் ஏதாவது ஒரு 4 வரிகள் எங்களுக்காக இந்த மேடையில் ப்ளீஸ். ஒரு சாங் ரிலீஸ் ஆகலை, அதை நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டோட ஒரு அடாப்டேஷன் ரீமிக்ஸ்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டும் இருக்குது, அது கூடவே ஒரு புது சாங்கும் இருக்குது, ஒரு நியூ அடாப்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ப்ராப்ளி இந்த அப்கமிங் டேஸில் அந்த சாங்கும் வரும். அண்ட் அதில் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து எனக்கு பாடினது வந்து சிங்கர் சத்யன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் சக்ஸஸ். ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த சாங்கில் எங்கள் அம்மாவும் பாடினாங்க. வெரி வெரி ஃபர்ஸ்ட் சாங் வா ரூட்டு தலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இதில் அட்டகத்தியில். அதுக்கப்புறம் இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ராஜாவின் பார்வை சாங் பாடிக்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஒரு தெரியல, எங்கள் அம்மா இருக்கும்போதே எப்படி ஐ ஃபீல் வெரி லக்கி. அது அந்த சாம் வந்து படத்துக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறேன்.
பியூட்டிஃபுல் சார். நலன் சாரோடைய மியூசிக்கல் டேஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டமா ஈஸியா? நலன் வந்து எப்படின்னா அவர் ஒரு செயின்ட் மாதிரி. அவர் வந்து உங்களையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிடுவார். இன்டர்னலாக கரெக்டாக அப்படி சரி பண்ணிடுவார். நீ அவர் பேசி முடிக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், தலைவா பண்ணுங்க, ஃபுல்லாலாம் முடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டுவீங்க, நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் மாற்றுவேன் அப்படிலாம் சொல்ல. ஸோ அந்த தாட் வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு, தலைவா நல்லா இருக்கு தலைவா, இது தேவையான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பதில் பயங்கரமாக. சில படம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும் படம். நான் 2 பேர் பேசுவோம். அப்போ வந்து சொல்லுவார், தலைவா அவன் நல்லா இருக்குன்னு நம்பி அந்த பஸ்ஸில் ஏறி டூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவரோட எப்போ பேசினாலும் அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. அது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஐ திங்க் ஹீஸ் த OG ஆஃப் டார்க் ஹியூமர் இன் இந்தியன் சினிமா அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மோட்டர் எப்போ ஆன் பண்ணாலும் வேறு எந்த மோட்டரோட சவுண்டு கேட்காது. அதுதான் அவர். ஓகே சனா சார், கார்த்தி சார் இஸ் ஹியர். நீங்கள் இங்கே இருக்கீங்க மெட்ராஸ்லேருந்து. எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு 4 வரிகள் ப்ளீஸ். மெட்ராஸ்லேருந்து சார், மெட்ராஸ் அப்போ வந்து அவங்க எனக்கு ஞாபகம் இருக்குது சார், நாங்கள் ஒரு பேரலாக ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்கள் வந்து அதை நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. பேரலாக நம்ம கரெக்டாக பண்ணோம். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாகவே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன பாட்டு பண்ணுறது மெட்ராஸில் கனிமா சாங்கா? நான் பாடினா எல்லாம் ஓடி போயிடுவாங்க கஷ்டப்பட்டு. மண்டே இன்னைக்கு ஆள் சேர்த்துருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து ஒரு லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் தூங்கியிருக்கேன். ஓகே சார், அப்ப பாட வேண்டாம். பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டலாம். இல்லனா இப்போ இந்த படத்தோட பாட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமா, அந்த பாட்டு ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓகே சார், சோ அந்த பாட்டுக்கு போய்டலாங்களா? போடலாம். தாராளமா. ஆல்ரைட். சோ நம்ம சனா சாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக we are all ready. Fasten your seat belts ladies and gentlemen because Sana sir is in the house. And இந்த அழகிய தருணத்துல we are ready. I'm going to request Subulashni to please join us on stage. Subulashni மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So happy to collaborate with Vavatiyar album. Studio Green உடைய இந்த படத்தில் வந்து கொலாபரேட் ஆகி படம் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயே இந்த படத்தில் நாங்கள் கொலாபரேட் ஆகிட்டோம். இப்போ ரீசெண்டாக எல்லா பாடல்களும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லா பாடல்களும் ரொம்ப நல்ல ரிசப்ஷன், நல்ல ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ நலன் அவருடைய சூதுகவும் வந்து கொலாபரேட் ஆனோம். அந்த ஆல்பம் வந்து சார்ட் பஸ்டர் ஆல்பம் சூதுகவும். அதே மாதிரி இந்த ஆல்பமும் வந்து கண்டிப்பாக சார்ட் பஸ்டர் ஆல்பமாக வரும். எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்பமை. படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் கட் மாதிரி பார்த்தேன். அது பார்க்கும்போதே தெரியுது ஷார்ட் இந்த வருடத்துடைய பிளாக் பஸ்டர் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்தி சார், கீர்த்தி ஷெட்டி, தேங்க்யூ ஸோ மச். சிவகுமார் ஐயா, லட்சுமி அம்மா உள்ளிட்ட சபைக்கு என் முதல் வணக்கம். கார்த்திக் சார் படம் ஜென்ரலாக திருப்பதி வந்தால் திருப்போம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் படம்னு சொல்லணும். என்னோட கெரியரில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் அல்லது என்னோட லைஃப்பில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து டாட்டாக வச்சா அது எல்லாம் கார்த்திக் சாரோட படங்களோட ரிலீஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 27 படங்களில் நான் ஒரு 15 படங்கள் விநியோகஸ்தராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரோட ஒவ்வொரு படமுமே எனக்கு ஸ்பெஷலு. அதான் 8 பிரிக்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் சாரோட படங்களை வரிசையாக பிரிச்சுட்டு என்னோட கெரியரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அது மாதிரி ஒரு படம் வாவாத்தியாரே. இப்போ நம்ம வந்து கார்த்திக் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஜாலியாக ஜோவியலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நிறைய வந்து மெனக்கெட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கு பேசுவோம். கார்த்திக் சார் வந்து என்னென்னா சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மெனக்கிடுவார். அது வந்து
ஃப்ரேமில் வந்து ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாங்க. நிறைய விஷயங்களில் அவங்களோட சிரத்தையில் வந்து சிவகுமார் ஐயா தெரிவாங்க. சிவகுமார் ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளோ சிரத்தையோடு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரேமில் வரும் பொழுது அது வேற ஒன்று ஜாலியாக ஜோவியலாக ஆன் த கோ அப்படியே நடிச்சுட்டு போன மாதிரியே இருக்கும். அந்த கார்த்திக் சார் எம்ஜிஆரை வாத்தியாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமாக சாதாரண எஃபர்ட் இருக்காது, மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படமாக இருக்கும் இந்த வாத்தியார். இதில் இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த படத்தோட தயாரிப்பாளரோட தகப்பனர் வி.கே. ஈஸ்வரன் ஐயா. அவர் வந்து மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் ஃபேன்னா என்ன அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு டிஃபினேஷன் எழுதணும்னா அவங்க பேரை எழுதி வச்சிடலாம், அவ்வளோ பெரிய வெறியர். நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து கோயம்புத்தூரில் இருக்க அவங்களோட தோப்பில் ஒரு 27 ஏக்கராவை ஹவுசிங் போர்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஞானவேல் சாரோட அம்மா வீட்டு விசேஷத்துக்கு தலைவர் வந்திருந்தப்ப ஈஸ்வரன் ஐயாவுக்கு அவரை நேரடியாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போனால் இந்த 27 ஏக்கர் ஹவுசிங் போர்டுக்கு போனதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு, தலைவரும் வந்திருக்காங்க. தலைவர் வந்தப்ப இவர் போய் நேரடியாக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீ ஏதாச்சும் இதை கேட்ப அப்படின்னு எதிர்பார்த்துருக்கேன். தலைவர் கேட்கும் பொழுது தலைவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு வந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த வி.கே. ஈஸ்வரனுடைய மகன் ஞானவேல் ராஜா தயாரித்த படம். அவருக்கு சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை. சூர்யா அண்ணா ஒரு தடவை அவரை அழைச்சி அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒன் டைம் சொல்யூஷனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை பண்ணிக்கோ, உன்னோட பிரச்சனைகளை வந்து நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னப்ப அப்போ அதான் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணா கூப்பிட்டு இது மாதிரி வந்து என்னை சொன்னாங்க, எனக்கு அழுகை தான் வந்துச்சு. என்னை இவ்வளோ கேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா நான் மற்ற எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துடுவேன். நீங்கள் இது சொன்னது மிகப்பெரிய, இது வந்து என்னென்னா கடவுளுக்கு சமம். வன்மம் நிறைந்த உலகில் இப்படி ஒரு ஹீரோ, சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ஹீரோ மற்றவங்கள வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு வாத்தியாருக்கு பிறகு சூர்யா சார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நானும் சினிமாவில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹீரோலாம் அடுத்தவங்களோட துயரத்துக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோக்களை எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. எப்படி வந்து நான் வந்து இதுலேருந்து கடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்களோ, மிகப்பெரிய போராட்டம், சாதாரண போராட்டம் இல்லை. வாத்தியாரேன்னு ஒரு மிகப்பெரிய படத்தை எடுத்து வச்சுருக்கோம், ஷார்ட் ஹிட் ஃபில்மு. இந்த படத்தை எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. அதை சால்வ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கேள்வி இருந்துச்சு. இது எப்படி பண்ணுவாங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னு. நம்ம எம்ஜிஆர் படம் பார்த்துருப்போம், ரஜினி சாரோட படங்கள் பார்த்துருப்போம். ஒரே பாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவார், ஒரே பாட்டில் எல்லாமே மாறிடும்ல. அது வந்து ரஜினி சாருக்கு நடக்கும், ரஜினி சாருக்கே கூட சினிமாவில் தான் நடக்கும். ஞானவேல் சாருக்கு நடந்திருக்கு. இப்போ வாத்தியாரே அவர் சொன்னபடியே எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இந்த வாரத்தில் நம்ம எல்லாருமே எவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தோமோ ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஒட்டுமொத்தமாக அது கார்த்திக் சார் ஃபேனுக்கும் மக்கள் திலகத்தோட ஃபேனுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. இது என்ன, இப்போ நம்ம நலன் இந்த படத்தோட
இயக்குனர் நலன் குமாரசாமி சார். 3 படம், 2 படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. 2மே கல்ட் அப்படின்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கல்ட் படங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண 2 படமே சொல்லுவாங்க. நிச்சயமாக எல்லா படமும் 10 வருஷம் கழித்து தான் ஒரு படத்தை கல்ட்டும்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வாத்தியாரை ரிலீஸ் ஆன மறுநாளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய கல்ட்டுன்னு. 10ஆவதுக்கு சத்யராஜ் ஐயா சார் எங்களுக்கு வந்து ஒரு மக்கள் தலைவரை வந்து வாத்தியாரை வந்து இந்த ஸ்க்ரீனில் கொண்டாந்து நிப்பாட்டின மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மிக பாசிட்டிவான வைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களாக வந்து தமிழ் சினிமாவுக்கு திரையரங்குகளுக்கு ஆடியன்ஸை புல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான படங்கள் இல்லாமல் ரசிகர்கள் வந்து திரையரங்கு தூக்கி போக முடியாமல் ஒரு 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 கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதா தியேட்டர் சைடில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாத்தியாரே இந்த வருஷத்தோட எண்டில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முன்னால் வீட்டிற்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் ஒரே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நலன் சாருடைய இயக்குனர் குழுவில் ஒரு முதன்மையான அவருடைய சீடன்னு சொல்லலாம். சூதுகோம் படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஸோ சூதுகோமில் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் மட்டும் இல்லை, அவர்கிட்டருந்து ஒரு தன்மையான அணுகுமுறையும் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறதையும் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து சந்தோஷ் நாராயண் சார் சொன்ன மாதிரி தான், அவருக்கு என்ன வேணுங்கிறத எவ்வளவு தன்மையோடு சொல்லி அந்த வேலையை வாங்குவாருங்கிறது பக்கத்துலேருந்தே நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே ரொம்ப பெரிய ஒரு கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வாத்தியார் படத்தை வந்து நான் பார்த்துட்டேன். சாருடைய எடிட்டிங் ஷூட்லேயே நான் அதை பார்த்தேன். இப்போ ஃபைனலாக ஒர்க்கு போயிட்டுருக்குது. சந்தோஷ் நாராயண் சார் இவ்வளோ விரைவாக போனதுக்கு மிகப்பெரிய ஒரு பணி அவருக்கு இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தை நான் பார்க்கும்போது நலன் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த படத்தில் கார்த்தி சார் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரியே தெரிகிறாருன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அது ஒரு மாதிரி நடிக்கலை, எனக்கு நிறையா சீனில் எனக்கு அவர் மாதிரியே தெரிகிறாரு. ஒருவேளை பின்னாடி எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தால் அதுக்கு பொருத்தமான நடிகர் வந்து நிச்சயமாக கார்த்தி சார் தான். அது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நான் கேட்டேன், சார் எப்படி சார் இது எப்படி சார் இப்படி இந்த இது எக்ஸ்பிரஷன் எப்படின்னு கேட்கும்போது நலன் சார் சொன்னார், இல்லை அவர் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் முன்னாடியும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகி ரொம்ப டெடிகேட்டிவாக அதை அச்சீவ் பண்ணார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக வந்து அந்த பேர் படம் பார்த்த எல்லார் மனசுலேயும் வந்து பயங்கரமாக வந்து திரும்ப வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் திரும்ப நினைவு கூறத்தக்க ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்தில் கூட டெக்னிக்கல் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். நலன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படக்குழு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சிவகுமார் ஐயா, அம்மா, சத்யராஜ் மாமா, ஆனந்தராஜ் அண்ணன், குமார் சார், இங்கே டார்லிங் லவ் யூ. இங்கே நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா, கிரண் சார், அனல் அரசு சார், கல்யாண அண்ணன், மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. சினீஷ் வந்திருக்காப்புல, சக்தி சார் வந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்து பூர்ணிமா. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும். இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம். மெய்யழகன்
படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க. அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப ஏன்னா பெரிய ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை, ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பார். இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அனரசு மாஸ்டர், ஏன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மாமா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா, லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமாக அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமாக அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை காதலிக்கிறேன். வரிகள் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். ஜென்சி கிட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு 80s, 90s, 2000, ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா கூட எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அழகிய தமிழ் மகள் இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷீ மேட் ஷுர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எனக்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட்
ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் to George sir, and everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workum. நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world, and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக. எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்லாம் ரொம்ப there were many things, and அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ அண்ட் ஃபார் தேட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம், பல்லவி and என் ஹேர் மேக்கப் பிங்கி, நந்தினி, கமல், and my personal team Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he will never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, it's because everything was made to look effortless. So thank you Sundar, and thank you Navakant Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir for the production, for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team Nalan sir, it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், I have learned so much from you, and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு to express my gratitude, because சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident, and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே, வித்யா மேம், ஆனந்த் சார், ஐ ஹேட் மோஸ்ட் ஆஃப் மை காம்பினேஷன்ஸ் வித் தெம், அண்ட் சத்யராஜ் சார், ஐ எம் சச் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை. ஐ ஃபெல்ட் ஸோ பேட் அபவுட் தேட். யா, நான் நலன் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இஸ் தேர் எனி வே ஐ கேன் ஹாவ் சம்திங், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ இன் த ஃபியூச்சர் சார், அண்ட் இட்ஸ் ஸோ கிரேட் டு பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூ சிவகுமார் சார். In my house, எங்கள் பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotion to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு தோணலை. You've treated me like your own, and I'm so grateful for that warm welcome you've given me. And everyone knows I'm all about positive vibes, and I can say this team and this experience passed the vibe check. And Karthi sir, எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு, and I made sure every day on the set he also knows that
I annoyed him a little bit with that. And working with him is one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy, sir. நான் எப்போவுமே சொல்வேன் அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி அவரோட குட் எனர்ஜி ஹிஸ் குட்னஸ் ஷைன்ஸ் த்ரூ இன் ஹிஸ் கேரக்டர்ஸ். தட் இஸ் பிகாஸ் ஹிஸ் ஆரா இஸ் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் நீங்கள் அவரோட 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் தட் he is all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that, sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, a brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team and I wish all of us all the best. Thank you. Thank you. And கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்காக ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்களா, அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமானா என்னென்னு சொல்லுவீங்க? ஃபார் ஆல் யுவர் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. தம்பிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுமா? நான் உங்களை காதலிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அந்த உயிர் பற்றிக்காம பாட்டோடைய ஹுக் ஸ்டெப் மட்டும் அந்த 4 ஸ்டெப்பு போட்டிங்கன்னா தம்பிங்கெல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. என்ன தம்பி கரெக்டா? சாரியில பண்ண முடியுமா தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஒரு பெண்மேல பழி சுமத்தி சுமத்தி நான் கைதானே என்ன உனக்குள் நிறுத்தி கிருத்தி ஷெட்டி, தமிழ் சினிமாவின் சார்பாக, தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் சார்பாக வெரி வெரி வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் உங்களுடைய பயணம் இந்த அழகிய சினிமாவில் பல ஆண்டுகளுக்கு இருக்கணும். மிக அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த பெஸ்ட் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னு தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அறிமுகமாகிறது ஏன் பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் சார், வேணால் டான்ஸ் ஆடிட்டு கூட பேசலாம். ப்ரொடக்ஷனில் மைக் வாங்கணும் தட்டி பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்களுக்கு சான்றோர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அங்கங்கே நிறைய போஸ்ட்லாம் சரணியை காட்டினாங்க. அதாவது 9 years கழித்து படம் பண்ண வர்றாரு அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னாங்க. நான் இப்படி ஆக்சுவலாக நீங்களாம் பேக் பண்ணோம். 9 வருஷம் படம் எடுக்காமல் இருந்திருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. சந்தோஷம், நன்றி. ஒரு வாட்டி சூதுகோவம் முடித்தோன்னே எஸ்ஆ பிரபு சார் வந்து என்னை பிடிச்சவங்க தனியாக பேசணுன்னாரு. சரின்னு போய் பேசும்போது அவர் என்ன சொன்னா, சூதுகோவம்னு ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா அது ஒரு கேலி, ஒரு கிண்டல், அது அப்படி எடுக்காதீங்க அப்படின்னேன். அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவர். ஸ்ரீகுமார் சாரும் அது எப்படி அப்படி எடுத்திருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம், கவலைப்படாதீங்க நாங்கள் தர்மம் வெல்லுன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தர்மம் வெல்லும் தான் இந்த படம். ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபிசிக்கலாக சொல்லணும்னா ஒரு கரும்பு மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்கலி இட்ஸ் அ வெரி டஃப் ஒர்க்கு.
மென்டலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடு தான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் ஃபிக்ஸஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் ஓவர் த லாங் பீரியட் இட் வில் பி சாஃப்ட்வேர் அப்கிரேட் தான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அலாங் வித் ஞானவேல் சார், கார்த்தி சார், அவங்களால தான் இந்த படம் இட் ஹஸ் கம் அவுட். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண மிச்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா, இந்த படம் ஹிட்டானா அதுவே என்னோட நன்றியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களோட திருந்து கிடைச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் சுந்தர் சூப்பரா, அவன் தான் மேக்ஸிமம் போனான் இந்த படத்தில். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ தான். நல்ல சார், இருங்க, சில கேள்விகள் இருக்கு. உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார். சாரி உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார், முதல் திரைப்படம் வித் கார்த்தி சார் இல்லைங்களா? இந்த திரைப்படத்துக்கு, இந்த கதைக்களத்துக்கு கார்த்தி சார் தான் இஸ் த பர்சன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு காரணம் சொல்லுங்கள் சார். இல்லை, முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்லை, அது ஃபேக்சுவலாக லாஜிக்காக ஃபிக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த இமேஜ் எவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சுன்னு? அதுவே, அதாவது நாங்கள் இதில் வந்து இதுக்கு யார் பொருத்தமாக இருக்கான்னு யோசிப்பதற்கு அங்கே வேலை இல்லை. அதுவே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஓ கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எளிதாக அமைஞ்சிருச்சு. பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அதை நான் ஐம் வெரி, அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் பல வெர்ஷன்ஸ் போணுச்சு, பல பேர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், பல பேர்கிட்ட அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. பட் ஆனால் அவர் கேட்ட சில கேள்விகள்லாம் வந்து அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா மாறி அது எங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போணுச்சு. ஸோ அந்த வகையில் அவருக்கு மிக பொருத்தமான படம். The central plot of the film நம்ம வாத்தியார் அவர்கள் எம்ஜிஆர் சாருடைய ஃபேன் பாயிசம் தான் இதோடைய கதைக்களம் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் என்ன சார்? சரி, நான் ஒரு ஆஸ் அ ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர்னா, ஸோ எனக்கு வந்து கான்டெக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம், சினிமாவை வந்து நம்ம நேசிக்கிறோம் ஆஸ் அ சொசைட்டி. அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது வந்து ஆஸ் அ ரைட்டராக எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங். ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுச்சு. எனக்கு நாங்கள் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே தேர்ந்தெடுத்தோன்னா, வா வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மைரராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். என்னென்னா, நான் அவரோட பொலிட்டிக்கல், பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க. ஞானவேல் சாரோட அப்பா வந்து ஒரு வாட்டியே சொன்னார், நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததுனால அவர் ஹெல்த்தியாக மாறியிருக்காரு. ஸோ பொறுப்பாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் டெடிகேஷன். வாவ் வாவ் சார். வா வாத்தியார் அப்படின்ற டைட்டிலுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து வாத்தியாரை வாங்கன்னு அழைக்கிறோம், ரைமிங்காக இருக்குது. அப்புறம் நல்ல தலைப்புங்கிறது அதுவாக தேர்ந்தெடுத்துக்குது, நாங்கள் வைக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி, பட் ரிப்பீட்டில் கேட்குறேன் சார். 5 ரீசன்ஸ் நம்ம சூதுகவமுடைய அந்த ஐடியாலஜி மாதிரி, கிட்னாப் பண்ணுற 5 ரூல்ஸ் மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 5 ரூல்ஸ் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். கார்த்தி சார் செலமாக சுற்றிருக்கார், கிருத்தி ஷெட்டி நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, நான் டைலாக் எழுதியிருக்கேன், சனா மியூசிக் போட்டிருக்கார். அப்புறம் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான் சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டர்ஸில் கண்டிப்பாக பாருங்க. மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ சார். சனா சார் கூட உங்களுடைய 3rd அசோசியேஷன், 3 திரைப்படங்களும் சனா சார் தான். சனா சார் உங்களுடைய பாண்ட் அவர் கூட எப்படின்னு சொன்னார், நீங்கள் உங்கள் பாண்ட் அவர் எனக்கு பாருங்களேன். அதாவது நான் வந்து பாட்டில் லிரிக்ஸே இல்லாமல், ஆனால் லிரிக் எழுதுறது நான் திமிருன்னு நினச்சா அந்த ஆள் வந்து ஸ்டேஜ் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த ஆள் எனக்கு மேலே திமிரு. ஸோ இதுதான் எங்களுக்கு 2 பேரும் ஒத்து போகிற ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் என்னோட மென்டாலிட்டி, என்னோட விதத்தை அவர் கூடிய எக்ஸ்பிரஸ் த படத்தில் என்னோட மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் அவர். அண்ட் வி ஹேவ் லாங் வே டு கோ. நானும் சீனுலாம் போயிட்டு அவர் வீட்டில் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபேண்டாஸ்டிக் சார். அடுத்த படம் எப்போ சார் தருவீங்க? 2 இயர்ஸ்க்குள்ள. 2 இயர்ஸ்க்குள்ள. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா 12th December 2025 வா வாத்தியார் தியேட்டருக்கு வருது. நலன் சாரோட படம் நல்லா இருக்கு சார். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி வெரி மச். சரண்யா, நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒன்று ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்போ வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்து டெய்லி நின்று காலில் பார்ப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறேன், எதுக்குப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றும் உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவரே இறங்கி வந்திருக்காரு. கையில எவ்வளவு பழங்குதுன்னு தெரியாது, எடுத்து கொடுத்துருக்காரு. கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்படி அவர்கிட்ட அவரை பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்துவோம் நம்புறேன். இந்த மாமா சௌக்கியமா? லவ் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும், சித்ராஜ் மாமாவுக்கு, நலனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும், சுந்தர் சார், அனந்தராஜ் சார், எல்லாரும் இருக்காங்க, ஷில்பா, கிருத்தி, கிரண் சார், மாஸ்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது. நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன். நலன் பார்த்தீங்கல்ல, இதுதான் நலன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நலன் சார் படம் மாட்டீங்களா, நலன் சார் படம் மாட்டீங்களான்னு. அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாள்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1001 அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு. அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ண ஒண்ணுமே புரியாது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம், இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன். சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும். அங்கதான் growth இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான். நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் இந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒண்ணு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. ஆனா படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம்,
பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளோ பெரிய பேர். அவரை பற்றி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 90s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவர் மாதிரி மக்கள் நேயம், அவர் மாதிரி ஒரு தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, இன்னைக்கு நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகனும் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவர் பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம், இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலையினே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது. இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமா நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது. ஏன்னா வந்து எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரலன்னு அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறது நான் பாக்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜி மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜி மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐ அம் சோ ப்ரௌட். நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில் ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும், பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம். பொறுமையா ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த மீசை வரைகிறதுல இருந்து அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திடும்.
அவரை பத்தி கேள்விப்படுற கதைகள், அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார். அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்போ வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்து டெய்லி நின்று காலில் பார்ப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறேன், எதுக்குப்பா நிற்கிறான்னு கேட்டதுக்கு அவர் என்ன உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவரே இறங்கி வந்திருக்காரு. கையில எவ்வளவு பழந்ததுன்னு தெரியாது, எடுத்து கொடுத்துருக்காரு. கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்படி அவர்கிட்ட அவரை பத்தி இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தோம்னு நம்புறேன். சத்யராஜ் மாமாவே இங்க இருக்காரு. நான் பயந்தே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், வாகேஸ்வர சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், ராஜ்கிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, தாத்தாவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஆனந்த்ராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும். ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்னு சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி a very special film. ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சனா சொல்ல மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில கலந்தவரா இருக்காங்க. நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவரு நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துட்டா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பார்க்கறேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது. அது புரட்சி தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு, பெரிய நன்றி இங்க வந்து இதை கலந்துக்கிட்டு வாழ்த்துனதுக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க, அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. உங்களோட அன்பு நீங்க எப்பவுமே எனக்கு கைட் பண்ணியிருக்கீங்க, எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. ஒரு 5 பசங்க பொடி பசங்க நடிச்சிருக்காங்க. ஹலோ கைஸ். அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எல்லாரும் கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வரும், அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன்னு சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு வந்து நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்கள பாக்குறதுக்கே பயமா இருக்கும் எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கிருத்தி. ஒரு கிரேட் டான்ஸர். ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்து அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து வாட் கேன் ஐ டு ஃபார் யூ அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். ஐ திங்க் தி வே ஷி கேரிட் ஹர்செல்ஃப். வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. you have a bright future, keep working hard. and இந்த இடத்துல நான் வந்து எப்படி நலன் வந்து சரண்யா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார் அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகனா நடித்தேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது. நடிகர் சங்கத்தில் நான் இருந்த பதவியில் தான் நீங்க இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை.
அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கேங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, ஆனா நீங்க அடிச்சிருக்கனே, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கு வரோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியே அவராக தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கண்டேனாவே இருக்கார். வாழ்த்துக்கள். நன்றிங்க. அப்புறம் காத்து வாவாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதல் நாளா நான் வந்து நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது. யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்களாம். இருந்தா கொடுக்கறது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது, இருக்கிறதையே கொடுக்கறது. இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிறோம். எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நினைக்கிறேன். அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. வாவாதியார் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் உன் பணி, மக்களுக்காகவே அர்ப்பணி, வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ அவங்களுக்கும் இந்த வகையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார். அண்ட் வாவாதியார் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமையும். தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒன் மோர் டைம் ஃபார் ஆர் வெரி ஓன் கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். லவ் யூ மக்களே. தேங்க்யூ. Everybody, 12th of December 2025 வாவாதியார் நம்மளுடைய தியேட்டர்ஸ்ல ஸ்டுடியோ கிரீன் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கார்த்தி அவர்கள் இன் வாவாதியார்.